தாவேகா வந்தால் உத்தரவாத வெற்றி. தாவேகா வராவிட்டால் வெற்றி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, நடக்க போது, பெரிய கட்சி வரப்போது, முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அது சரியான டாக்டிக்ஸ் இல்ல. GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Renacon Rapid Wall Panel. தாவேகா வந்துச்சுன்னா ஏடிஎம்கே, பிஜேபி, தாவேகா, அப்புறம் மிச்சம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அண்ணன் வாசனன், டாக்டர் கிருஷ்ணசாமி, பாமக, தேமுதிக அப்படின்னு வரும்போது அது கான்கிரீட்டா செட் அங்க அதுக்கப்புறம் அங்க டவுட்டே இருக்காது. காமன் பண்ணி ஸ்ட்ராங்கஸ்ட் அலைன்ஸா மாறி நின்றோம். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேகாவை காப்பாற்றவே முடியாது ஆண்டவனால் கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தாவேகாவை காப்பாற்ற முடியுமா இல்லையாங்க ரெண்டாவது, அதிமுக காப்பாற்ற முடியுமாங்கிற கேள்வி வரணும்ல. திரு விஜய் அவர்கள் தோற்றார்னு வச்சுக்கோங்களேன், யாரும் வருத்தப்பட போறதில்ல. அவர் வாங்கின பெர்சன்டேஜ்ல எல்லாரும் ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. பரவாயில்லையே 10% வாங்கிட்டாரு, பரவாயில்லையே 12 வாங்கிட்டாரு, முதல் தேர்தலில் இவ்வளவு வாங்கிட்டாரு, அவர் இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாரு, விஜயகாந்தோட கூட இருக்கு, சீமானோட கூட, இப்படி போய் நிற்கும். ஆனா ஏடிஎம்கேங்கிறது FD பிக்ஸட் டெபாசிட் வச்சிருந்த ஒரு கட்சி. நாங்க தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி வச்சிருக்கோம். தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி வச்சிருக்காங்க. அவர்கள் சொன்னாங்க ஜெயலலிதா மாதிரி இல்லைங்க, எம்ஜிஆர் மாதிரி இல்லைங்கன்னு அவர் தான் கம்பேர் பண்ணுவாங்க. சோ திரு RB உதயகுமார் அவர்கள் சொன்னது தாவேகாவுக்கு பொருந்துவதை விட அதிமுகவுக்கு தான் பொருந்தும். அதனால டிஎம்கே உடையலங்கிறது உண்மைதான், உடையாதுங்கிறது சொல்ல முடியாது. அது we have to wait and watch. நான் அறிஞ்ச வகையில திமுக பெரிய அளவுக்கு பிடிக்காதவர் ராகுல் காந்தி. அவருக்கு ஒரு இணக்கம், ஒரு இஷ்டம், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். அது இல்ல. அவர் ஒரு டிட்டாச்சா இருக்கார். டிஎம்கே ஒரு அலைன்ஸ் நமக்கு நிறைய ஊர்ல நிறைய கட்சி இப்ப டிட்டாச்சா இருக்காருன்னு சொல்றீங்களா? டே ஒன்னது என்னுடைய கணக்கு. அவர் நட்பு பாராட்டது ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினாரு. எங்க அண்ணன் சொன்னாரு, என் பிரதர்ங்கிறத நான் வாழ்க்கையில யாரையுமே சொன்னதுல அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் குழப்பமே கிடையாது, எப்பயுமே இருக்கத்தான் செய்யும். மீடியனை தாண்டி போய் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. பீகார்ல 2 பேரும் ஒன்னா போனாங்க. அதெல்லாம் நீங்க செய்யணும். அரசியல் நீங்க அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் எல்லாமே செய்யணும். நீங்க எல்லாருமே இது மாதிரி பழைய வரலாறு நீங்க எல்லாருமே பார்த்திருக்கீங்க. திமுக கூட்டணி கலகலத்து கிடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. 2019 திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளும் 21 வாங்கிய வாக்குகளும் 24 வாங்கிய வாக்குகளும் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சார், வாட் இஸ் திஸ்? எனியோ டிஎம்கே இஸ் கோயிங் டு ஃபார்ம் தி கவர்மெண்ட் அப்படிங்கிற நிலைமை இல்ல. வெதர் டிஎம்கே வில் ஃபார்ம் தி கவர்மெண்ட் இருந்தாங்க. GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Renacon Rapid Wall Panel. RB உதயகுமார் அவர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதுல என்னன்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேகாவை காப்பாற்றவே முடியாது ஆண்டவனால் கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தாவேகாவை காப்பாற்ற முடியுமா இல்லையாங்க ரெண்டாவது, அதிமுக காப்பாற்ற முடியுமாங்கிற கேள்வி வரணும்ல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கணக்குக்கு மாறாக 8 தோல்வி 10 தோல்வி 12 தோல்வினா அவங்களா ஒரு கண்ணு போட்டு 12 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் ஏற்கலை. அவருடைய ஒரே தோல்வி 2024 மட்டும்தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய கணக்கு படி. அதில் தான் அவர் தப்பு பண்ணார். அவருடைய கால்குலேஷன் தப்பான இடம் 2024 மட்டும்தான். மற்ற எல்லாமே நிகழ்ச்சி இன்னும் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ 2019 2021 அவருக்கு தோல்வியாக நான் பெரிய தோல்வியாக இருக்கல. ஈவன் தோ ஹி லாஸ்ட் ஹிஸ் சான்ஸ் அப்படின்னாரு. ஆனால் 2026 தோற்றாங்க அப்படின்னா அது அவருக்கு தான் முதல் இழப்பாக இருக்கும். ஏன்னா கீழே நிறைய பேர் நம்ம சொல்கிறத அண்ணன் கேட்க மாட்டாரு, அண்ணன் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாரு. நமக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் இருந்தால் நல்லது, பிஜேபி அலைன்ஸ் இருந்தால் நல்லதுன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. இப்போ தான் கடைசி நேரத்தில் வந்திருக்கு புரோஜனம் அப்படி கிடைக்காம போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜய் உள்ள சேர்த்தா நல்லதுன்னா விஜய்கிட்ட பேச மாட்டார் இப்படின்னு அவர்கள் உள்ள நிறைய பேசிட்டே இருந்திருப்பாங்கல்ல. தோத்துட்டா நான் அன்னைக்கே சொன்னேன்லன்னு கிளம்பிடுவாங்க. அவர்களும் இது 8-10 தோல்வியோடு நினைச்சிருவாங்க. அப்போ ஒரே ஒருத்தர் நான் நினைக்கிற மாதிரி 2024 மட்டும்தான் தோல்வி நினைக்க மாட்டாங்க. 2024 எல்லாரும் சொன்னாங்க. அவர் திரு எடப்பாடி பழனிசாமி உடனடியாக 2026 முன் தயாரிப்போட போன வருஷம் இந்த 2025 அலைன்ஸ் வச்சதுக்கான காரணம் அவரை தவிர ஏடிஎம்கே எல்லாருமே பிஜேபி அலைன்ஸ் வேணும்னு சொன்னாங்க. இட் வாஸ் ஹிஸ் ஓன் கால். 2024 அலைன்ஸ் கிடையாதுன்னு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சோடனே அவர் சுதாரிச்சார். ரைட்டு, அப்போ நாளைக்கு நம்ம மேலே பழியை போட்டுவாங்க. 2026 அந்த வெற்றி கிடைக்கல அப்படின்னா அந்த பழி அவர் மேலே விழும். அப்போ மாற்று கருத்துக்கள் பணிந்து வரக்கூடிய கருத்துக்களாக இருக்காது, துணிந்து வரக்கூடிய கருத்துக்களாக மாறும். அது அவருடைய ஸ்டெபிலிட்டிக்கு நல்லதில்லை. அதனால் அவர் தான் முதல்ல வெற்றியை உத்தரவாதப்படுத்துகிறார். திரு விஜய் அவர்கள் தோற்றார்னு வச்சுக்கோங்களேன், யாரும் வருத்தப்பட போகிறதில்ல. அவர் வாங்கின பெர்சன்டேஜ்ல எல்லாரும் ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. சீமான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது. யாராவது அதை இழிவாக பார்க்குறாங்களான்னு, அது என்ன கட்சி நடத்தினாங்களா, அவர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க, 1.5 இருந்துச்சு, 3 இருந்துச்சு, 4 இருந்துச்சு, 8 7 வந்துருச்சு, 30 பார்க்கணுன்னு ஹீஸ் க்ரோயிங்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா அவர் ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காரு, யாரோடையும் சேர மாட்டேன்றார், தனியாக போட்டிடுறாரு, அவரை தவிர வேறு முகமே கிடையாது. அப்போ அந்த இடம் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்கப்படுது. அதே போல் திரு விஜய் முதலமைச்சர் ஆகலை, எதிர்கட்சி தலைவர் ஆகலை, இது எவ்வளவோ சொன்னேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்லையே 10% வாங்கிட்டாரு, பரவாயில்லையே 12 வாங்கிட்டாரு, முதல் தேர்தலில் இவ்வளோ வாங்கிட்டாரு, அவர் இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டாரு, விஜயகாந்தோட கூட இருக்க, சீமானோட கூட, இப்படி போய் நிற்கும். ஸோ அவருக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? அவர் இப்போதான் ஃபர்ஸ்ட் ரன்னர்.
அப்போ வந்து என்ன வந்தாலும் கீழ் தான். நேற்று வரைக்கும் அவர்கிட்ட 0 தானே இருந்துச்சு. இப்போ அவர் எவ்வளோ வாங்கினாலும் அது வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட் உள்ள போகுது. ஆனால் ஏடிஎம்கேங்கிறது எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருந்த ஒரு கட்சி. நாங்கள் தமிழ்நாட்டை அதிக முறையாக ஆண்ட கட்சின்னு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சின்னு வச்சுருக்காங்க. அவர்கள் சொல்கிறாங்க ஜெயலலிதா மாதிரி இல்லைங்க, எம்ஜிஆர் மாதிரி இல்லைங்கன்னு அவர் தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொன்னது வந்து தாவேக்காவுக்கு பொருந்துவதை விட அதிமுகவுக்கு தான் பொருந்தும். அதனால அதிமுகவுக்கு தான் இந்த வெற்றி அவசியமாக தேவைப்படுகிறது. ஸோ அவங்க எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அதை காம்ப்ரமைஸாக நினைக்காம ராஜதர்மா நினைச்சிட்டு தே கேன் ட்ரை. இதை வந்து எப்படி நம்ம மறைமுகமா எடுத்துக்கலாம்னா, தாவேக்காவை வந்து கூட்டணிக்கு அவங்க எல்லாருமே அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. தாவேக்கா இல்லாமல் இவர்களால் வந்து வெற்றி பெற முடியாதோ அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க நகர்ந்துட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு அது ஒரு யூகமா இருக்கும். தாவேக்கா வந்தால் உத்தரவாத வெற்றி, தாவேக்கா வராவிட்டால் வெற்றி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் லைன் வந்து கான்கிரீட். அதுல யாருக்கும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமா? பர்சனலாக கேட்குறேன். யாருக்குமே இருக்காது. தாவேக்கா வந்துச்சுன்னா ஏடிஎம்கே பிஜேபி தாவேக்கா, அப்புறம் மிச்சம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அண்ணன் வாசனன் டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படின்னு வந்தால் கரெக்டாக கான்கிரீட்டாக இருக்கே பாமக தேமுதிக அப்படின்னு வரும்போது அது கான்கிரீட்டாக செட் ஆகும். அங்கே அதுக்கப்புறம் வந்து அங்கே டவுட்டே இருக்காது. காமன் பண்ணி அது ஸ்ட்ராங்கஸ்ட் அலைன்ஸாக மாறி நின்றோம். ஆனால் தாவேக்கா இல்லைன்னா தோல்வியா அப்படின்னா அது இல்லை. அது நம்ம அது பார்க்க அதுதான் வந்து உறுதியாக தெரியாது. அதனால தான் நம்ம டிசம்பர் பார்க்கணும், ஜனவரி பார்க்கணும். இன்னும் சம் டெவலப்மெண்ட்ஸ் தேவை. நீங்க சொல்ற மாதிரி இங்க திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி கிடையாதுன்னு சொன்னதுனால தான் இந்த கேள்வியும் வைக்க. அதான் நான் சொல்றேன், திமுக கூட்டணி கலகலத்து கிடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் அது நிறைய பார்க்க போறோங்கிற கண்ணோட பார்த்துருக்குறோம். நேற்று வந்து நம்ம பேசியிருந்ததுக்கு 20 வருஷம் முன்னாடி ஒரு செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துக்கு என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறதுக்காக அயோக்கியத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை திரு செல்வப்பெருந்தை பயன்படுத்துறாரு. ஜாதி வெறி பிடித்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த யாரை சொல்றார் உங்களுக்கு புரியல? அவர் எதிர்க்கட்சி தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பெருந்தை. இத்தனைக்கும் டிஎம்கேக்கு லாயலா இருக்கிறவர். அவர் டிஎம்கே முரணு பிடிக்கிறவர் இல்ல. அவர் சொல்லுகிறார் அயோக்கியத்தனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். எதுக்கு மக்கள் பிரதிநிதி? மக்கள் பிரதிநிதி எதுக்குங்கிறது நார்மலாக சொல்லிக்கிறேங்க. நான் பயன்படுத்துற 2 வார்த்தையில ஜாதி வெறி பிடிச்சு திரிறீங்க. அயோக்கியத்தனம்ங்கிற வார்த்தை வந்து நார்மலான வார்த்தைகள் இல்லை. இது வந்து ஒரு லேயர் வேற. அப்ப ஏன் இந்த லேயர் வருதுங்கிறதா இங்க கேள்வி. அப்போ நம்ம வந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே, கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து அவர்கள் சொன்ன இடத்துல போய் நிற்க போறதில்ல. அவர் கூடுதலான சீட் அங்கே கலந்துருக்காங்க. ஸோ டிஎம்கே உடையலைங்கிறது உண்மைதான், உடையாதுங்கிறது சொல்ல முடியாது. அது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். டிமாண்ட் என்னவா இருக்குங்கிறது தெரியாது. போன முறையை நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா 2021 அறிவாலய வாசலில் இந்த கட்சி தலைவர்லாம் பேட்டி கொடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் சுற்றில் எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை நிறைவடையில தான் சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்கு நிறைவாக இல்லை, இவங்க கூட நாங்கள் திரும்பவும் பேசுவோம் சொல்லி போனாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, எல்லாம் பார்த்தாங்க, சரின்னு மனசு ஓகே சரின்ட்டாங்க. ஆனால் இந்த முறை அப்படி போவாங்கன்னு எதிர்பார்க்கல. திரு பே சண்முகம் அவர்கள் ஆனந்த விடனுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் ரொம்ப தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். கூட்டணிக்கு திமுகவுக்கு நாங்கள் எவ்வளோ தேவைங்கிறது திமுகவுக்கு தெரியும். எங்களுக்கு திமுக தேவைப்படுறத விட திமுகவுக்கு தான் நாங்கள் தேவைப்படுறோம். அப்போ தே நோ தட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது வந்து ஒரு ஜாலியான மாதிரி, தம்பி உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு இன்னும் தெரியாத விவரம்ல, நீங்கள் படிச்ச பிள்ளை அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து ஒரு அன்பான ஒரு எச்சரிக்கை தானே. அதுதான் அங்கே நடக்குது. அப்போ வந்து என்ன புரியுது நமக்கு, 6 சீட்டில் செட்டில் ஆக போகிறது இல்லைன்னு தெரியுது. இவ்வளோதான். அது 8, 10, 12 நமக்கு தெரியாது. அப்போ 6 சீட்டில் செட்டில் ஆகலைன்னா அது எங்கேருந்து கொடுக்குறது? 2 சீட்டு தான் கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கேருந்து கொடுப்பீங்க? திமுக தானே கொடுக்கணும். காங்கிரஸும் செட்டில் ஆக போகிறது. இவங்களாம் 2 கூட கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 5வது கூட கொடுங்கம்பாங்க. அப்படி தானே கணக்கு இருக்குது. எங்களுக்கு 30 கொடுங்க, 30 கொடுங்க. அது எங்கே போய் நிற்கிறது? அப்போ அவங்க ஆட்சியில் பங்கு கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட்சியில் பங்கு கேட்கணும்னா ஒரு 40-50 போட்டிட்டா தான் ஒரு 30-40 வரும். அப்போ தான் நம்ம ஆட்சியில் பங்கு கேட்க முடியும். திமுக தனியாகவே ஆட்சி அமைச்சிருச்சுன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்காது. அப்போ திமுகவை தொங்கலில் விடணும். அப்படின்னா தான் நமக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும். அதான கணக்கு. நான் சொல்ல நீங்கள் வந்து ஒரு ராவா யோசிச்சு பாருங்க. அப்போ இதுதானே வந்து நிற்கும். அப்போ திமுகவுடைய முழு வெற்றியை காங்கிரஸ் விரும்பலையோ? இந்த கேள்வி நான் உங்ககிட்ட வைக்கிறதா தான் இருந்தேன். ஆனால் நீங்களே அதை கொண்டு வந்ததுனால கேட்குறேன். ஏன்னா காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் வந்து இங்கே திமுகவோட ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருந்தோம். மத்தியில் தான் வந்துட்டு அவங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டே வந்தோம். ஆனால் இந்த இன்சிடென்ட்டை வச்சு நம்ம அதை முடிவு பண்ண முடியுமா? இப்போ செல்வப்பெருந்தை அவர்கள் பேசுனதை வச்சு நம்ம அப்படி முடிவு பண்ணிக்கலாம். அது ஒரு சிக்னல்னு சொல்ல வரும். அதாவது நான் கேள்விப்பட்டது, நான் சொன்னதும் கூட நினைக்கிறேன், பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், கரூர் ஸ்டாம்பேடுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து கன்ஃபியூஷன்ல இருக்குன்னு நான் பதிவு பண்ணிருக்கேன். இஃப் ஐ எம் நாட் ராங். முன்னாடியே சரிங்களா? அப்ப கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு அது இன்னும் உறுதியாகுது. ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு, ஏன்னா அங்க சிம்பத்தி ஃபார்ம் ஆகுது. ராகுல் காந்தி பேசினாருங்கிறத எல்லாருமே சொல்றாங்க, யாருமே மறுக்கலாம பார்க்குறோம். அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, திரு செல்வப்பெருந்தையோட இது போன்ற பேச்சு, அது வந்து ஒரு சிம்டம், ஒரு சிக்னல். இப்படி பேசிட்டு செம்பரம்பாக்கம் தண்ணியை திறந்தது செல்வப்பெருந்தை சொல்லனால கூட்டணிட்டு போயிட்டாருங்கிறத நம்பல. அப்படி காமெடி இல்லை. அவர் வெளிப்படுத்துற வார்த்தைகள் இருக்குல்ல,
இவ்வளோ எமோஷன் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஒரு டிமாண்ட் தான். நம்ம பார்த்தவங்களுக்கு ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறோம். எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்க, டிஎம்கே கவர்மெண்ட்டுங்க, தமிழ்நாடு டாஸ்மாக் நடத்துங்க, நீங்கள் மது ஒழிப்பு அப்படியா? வந்து ஒன்றிய அரசு சட்டம் நிறைவேற்றும். அப்போ உங்களுக்கு புரியுங்களா? அவருக்கு தெரியாத முதல்ல இது தமிழ்நாடு அரசுடைய விஷயம்னு அங்கே டிமாண்டை போகிறார். பாஸ் பாருங்கள், எங்களுக்கெல்லாம் பிடிக்கல, நாங்களாம் அதிருப்தியில் இருக்கோம். இல்லை பாஸ் சமாளிச்சிடலாம், ரைட், ஓகே, இவ்வளோதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த தங்களுடைய வலிமையை கூட்டுவது தான் அவங்களுடைய முயற்சி. அப்போ அது காங்கிரஸ் கட்சி அதை செய்யுது. அப்போ காங்கிரஸ் கட்சி தொடருமா இல்லையாங்கிறது ஒரு நபர் கையில் தான் இருக்குது. அதில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார், அதுதான். திரும்ப சோனியா காந்தி கூட அந்த இடத்துல இல்லை. ஆனால் திருமதி சோனியா காந்தி வந்து திமுகவை விரும்புகிறார். திமுக மீது பெரிய நம்பிக்கை கொண்டிருப்பவர் திருமதி சோனியா. நான் அறிஞ்ச வகையில் திமுகவை பெரிய அளவுக்கு பிடிக்காதவர் வந்து ராகுல் காந்தி. அவருக்கு வந்து ஒரு இணக்கம், ஒரு இஷ்டம், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும், அது இல்லை. அவர் வந்து ஒரு டிட்டாச்சாக இருக்கார். டிஎம்கே ஒரு அலையன்ஸ், நமக்கு வந்து நிறைய ஊரில் நிறைய கட்சி இப்போ டிட்டாச்சாக இருக்காருன்னு சொல்றீங்களா? டே ஒன்லது என்னுடைய கணக்கு. அவர் நட்பு பாராட்டு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினாரு, எங்க அண்ணன் சொன்னாரு, என் பிரதருங்கிறத நான் வாழ்க்கையில் யாரையுமே சொன்னதில்ல. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் குழப்பமே கிடையாது, எப்பயுமே இருக்கத்தான் செய்யும். அவர் வந்து ஒரு அண்ணங்கிற வார்த்தை என்னோட மை பிரதர் அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கும். ஆனால் நான் வந்து டே ஒன்லேருந்து அவருடைய பாலிடிக்ஸ் பார்த்துட்டே வரேன். அதில் வந்து ராகுல் காந்தி வந்து திமுகவை விரும்புகிறார் அப்படிங்கிற ஃப்ரேஸ் என்னால் சொல்ல முடியல. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வந்து ஆனால் நான் திரும்ப சோனியா காந்திக்கு சொல்லுவேன், திரும்ப சோனியா காந்தி வந்து திமுக கூட்டணியை விரும்புகிறாங்க, மதிக்கிறாங்க, அது வந்து நமக்கு நல்ல சேஃப்டின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பார்வை இருக்குது. ராகுல் காந்தியுடைய பார்வை இல்லைங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். அது ஒரு பக்கம். ஸோ அந்த ராகுல் காந்தி அவருடைய பார்வை மீடியனை தாண்டி போய் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. பீகாரில் 2 பேரும் ஒன்றா போனாங்க. அதெல்லாம் நீங்கள் செய்யணும்ல, அரசியல் நீங்கள் அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் எல்லாமே செய்யணும். நீங்கள் எல்லாருமே இது மாதிரி பழைய வரலாறு நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. கலைஞர் அவர்களுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகி, கலைஞர் அவர்கள் இருந்த போகியில் விடிய மறுநாள் காலையில் 7 மணிக்கு ட்ரெயின் நிற்கிற வரைக்கும் காத்திருந்த வைக்கோலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். கலைஞர் அவர்களுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு அந்த தகவல் வந்த நடிப்பில் ஒரு காவலாளி போல நின்று விடிய தூங்காமல் நின்று கலைஞரை வைகோவை பார்த்துருக்கோம். அப்புறம் அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் பார்த்துருக்கோம். அப்புறம் இன்றைக்கி நிலைமைங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ அது அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதில் அது அரசியலுக்காக அன்னைக்கான தேவைக்கு அவங்க பண்ணுறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து காங்கிரஸ் கட்சி முடிவை மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. எப்போ நாங்கள் கேட்டது கிடைக்கலன்னு. ஸோ இன்றைக்கி அவங்க போயிடுவாங்கன்னு சொல்ல, அந்த நான் சீட்டு பேரத்தில் தான் இந்த பிரச்சனை வரும். அதுதான் நான் டிசம்பர் ஜனவரின்னு நான் சொல்கிறேன். சீட்டு உங்களுக்கு பேச்சு வரும்போது தான் இந்த செட்டில்மெண்ட்டே ஆகும். அப்போ தான் இவங்க எல்லாரும் முன்னாடி துண்டு போட்டு வச்சாங்கல்ல, எல்லாரையும் போட்டு வச்ச துண்டு, அது பூரா அப்போ தான் அந்த துண்டை எடுப்பாங்க. நிச்சயமா இதை நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். அவங்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேவை வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடுதலாக சீட்டு கொடுத்தாங்கன்னா they will retain. நான் அது போயிடுவாங்கன்னு சொல்லலை, உடஞ்சிரும்னு சொல்ல. 50 சீட்டு கேட்குறாங்க ஒரு பேச்சுக்கு. 40 சீட் கொடுத்தா 40 இஸ் குட் நம்பர் ஃபார் காங்கிரஸ். தனியாக காங்கிரஸால் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது, அது வேறு விஷயம். எம்பியை பொறுத்தவரை எம்எல்ஏக்குங்க 1-2 தப்பி தவிர எங்கேயாவது ஒரு பெரிய கான்வென்ஷனில் ஜெயிக்கலாம். ஆனால் தனியாக அவங்க ஜெயிக்க முடியாது தெரியும். அப்போ வந்து 40 சீட் குட் நம்பர், பழசை விட ரொம்ப நல்லது. அப்போ செட்டில் ஆகலாம். அப்போ எவ்வளோ செட்டில் ஆகாது உடஞ்சிடும் சொல்ல முடியாது. அது திமுக எவ்வளோ விட்டு கொடுக்குறங்க. 2006 நிலைமைக்கு திமுக தள்ளப்படும் நினைக்கிறேன். அதாவது கூட்டணியில் விட்டு கொடுத்து போக. அப்போ கலைஞர் சொன்னார், எவ்வளோ சீட் இருக்குது, யாருக்கு எவ்வளோ சீட் என்பது ஒதுக்கீடு செய்வதல்ல, இருப்பதை அவரவர் பகிர்ந்து கொள்வதுன்னார். அந்த மாதிரி நிலைமைக்கு திமுக தள்ளப்படலாம். பட் இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகளை கலைஞரை விட ஸ்டாலின் பெட்டரா டீல் பண்ணியிருக்கார். அதுதான் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி என்ன நடக்குன்னு பார்க்கணும். நீங்க வந்து சமீப காலமா, அதாவது இப்ப நேற்று நான் பேட்டியில பார்த்தப்ப கூட நீங்க சொல்லியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி சான்சஸ் வந்து ஈஸியா இருந்தது டிஎம்கேக்கு, இப்ப கொஞ்சம் டஃப்பா இருக்கு அப்படிங்கறது வந்து எதை குறித்து சொல்றீங்க? இந்த சலசலப்பு குறித்து தான் சொல்றீங்களா? அது ஒரு காரணம். ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஃபீல் பண்ண முடியுது. முன்னாடி நான் ஆன்டி இன்கம்பன்சி சொல்லிட்டு இருந்தபோது யாருமே ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு 2024 சொல்லிட்டு இருக்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இருந்தால் 15 சீட் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். 15 எம்பி சீட் ஜெயிச்சாங்கன்னா 90 எம்எல்ஏ சீட், 90 எம்எல்ஏ சீட்னா 30 சீட் தான் மொத்தமே வித்தியாசம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு நகர்ந்துருப்பாங்க. அது நடக்கல அவங்களுக்கு யாரும் தெரியல. நான் டேட்டாவும் 2019 திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளும் 21 வாங்கிய வாக்குகளும் 24 வாங்கிய வாக்குகளும் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 19க்கு அப்புறம் 21 குறைஞ்சிருக்கு, 21க்கு அப்புறம் 24 குறைஞ்சிருக்கு வாக்குகள், ஓட்டு டோட்டலாக. அப்போ ஃபாண்ட் இருக்குல்ல, விஷ் இருக்குல்ல, நம்ம ஓட்டு போடணும் டிஎம்கே ஜெயிக்க வைக்கணுங்கிற அந்த வில் இருக்குல்ல, அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுதான் ஆன்டி இன்கம்பன்சி நான் டே ஒன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து எவ்ரி ஒன் இஸ் ஃபீலிங் இட், எல்லாருமே அதை உணர்றாங்க. டிஎம்கே என்னங்க, டிஎம்கே ஆட்சிக்கு வருமானு என்னங்க கேள்வி கேட்குறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வரும்லங்கன்னு சொல்ல ஆள் இல்லை. 2024 மோடி டெல்லியில் வருவாராங்கிற யாருமே கேள்வி எழுப்பல. ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரோ அப்படின்னு யாருமே பேசல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ராக் பார்த்தா என்ன விவாதம் ஓடிச்சு 2024 400 வருமா வராதா? 240 வந்துச்சு, 400 வரலங்கிறது தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆட்சி யார் பிடிக்க போறான்னா பிஜேபி இஸ் கோயிங் டு ரீட்டர்ன்ங்கிறது யாருமே பார்க்கல. அந்த இடத்துல திமுக இருக்குதான்னு பார்க்கணும். சார் வாட் இஸ் திஸ், எனிஹோ டிஎம்கே இஸ் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்படிங்கிற நிலைமை இல்லை. வெதர் டிஎம்கே வில் ஃபார்ம் த கவர்மெண்ட்ங்கிற இடம் தான் இருக்கு.
அதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. அந்த இடம் நகர்ந்தது தான் நான் ஆன்டி இன்கம்பன்சி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது வந்து ஃபீல் பண்றாங்கிறத தாண்டி இந்த கரூர் சம்பவம் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா அப்படிங்கிறதையும் நான் கேட்கணும். கரூர் சம்பவம் வந்து அதை உறுதிப்படுத்துது. அதனால ஒண்ணு மாறல. டைலமோல இருந்தவங்க, ஆசிலேஷன்ல இருந்தவங்களுக்கு அது வந்து உறுதிப்படுத்துது. அந்த நாங்கள் ஒரு சர்வே பண்ணியிருக்கோம். அந்த சர்வே அந்த 2-3 டேஸில் போடுவோம். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு என்ன கிடைச்ச ரிசல்ட்னா அது வந்து அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை அப்படிங்கிறதையும் திரு விஜய் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அந்த ஒவ்வொரு சம்பவமாக நடக்க அவருக்கு வந்து நெகட்டிவாக போயிருக்கும்னு நினச்சது அவருக்கு சிம்பத்தியாக மாறுது. உங்களுக்கு தெரியும், சிம்பத்திங்கிறது ஓட்டு. நிச்சயமா சிம்பத்திங்கிறது ஓட்டு. அது வந்து அந்த மனுஷனை போய் இப்படி பலப்படுத்துறாங்க அப்படின்னு படக்குன்னு போய் இன்னும் கூட ஓட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படித்தான் அங்கே போய் அதுவும் திமுகவுக்கு நெகட்டிவாக தான் போய் நிற்குது. நிச்சயமா. இப்போ ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொன்ன கான்டெக்ட்குள்ள வரணும் அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பவரே நல்ல தலைவர் அப்படின்னு விஜய் நோக்கி அந்த விஷயத்தை வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதிமுக கூட்டணிக்குள்ள வாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வருவது 3 பேருக்குமே நல்லது. அதில் எந்த 3 பேருக்குமே வின் பாலிசி. ஆனால் விஜய் வந்தால் தான் வெல்ல முடியுங்கிற நிலைமையில இருப்பதோ அப்படி ஒரு காட்சியை கட்டமைப்பதோ அதிமுக பாஜகவுக்கே பலவீனம். அது அவங்க தொடர்ந்து பண்றாங்கங்கறனால அந்த கேள்வி வருது. அது வந்து அவங்களுடைய ஏக்கத்தை காட்டுது. how desperate they are அப்படிங்கறத காட்டுது. 2024ல பிஜேபி அப்படி இருந்துச்சு. இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் சொன்னா பிரச்சனை இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்துட்டு சொல்றப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த எண்ணத்தை அவங்க கொடுக்க கூடாது. நம்ம பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, நடக்க போது, பெரிய கட்சி வரப்போது, முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து சரியான டாக்டிக்ஸ் இல்லை. தாவேகாவுக்கு தேவையான நீ வா அப்படிங்கிற இடத்துல நிப்பாட்டணும். தாவேகா தன்னுடைய ஓட்டு வலிமையை கூட்டிக்கிட்டே போகுது. அதே விஷயத்தை தான் ஏடிஎம்கே பிஜேபியும் செய்யணும். தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இந்த மாதிரி நெல் பிரச்சனை மாதிரியான முன்னெடுப்புகள், களத்தில் நிற்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே குற்றம் சாட்டுறதுக்கான சந்தர்ப்பம். 2021 வரைக்கும் நீங்க பதில் சொல்ற இடத்துல இருந்தீங்க. 26ல நீங்க குற்றம் சொல்ற இடத்துல இருக்கீங்க. பாஸ் நெல் எங்க போச்சு பாஸ் அப்படின்னா அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க 3 இன்ச் முளைச்சது, இங்க 1 இன்ச் தான். அப்ப கம்பேர் பண்ற உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யூ ஹேவ் த ரைட் டு பிளேம், ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளேம். அந்த வாய்ப்பு இதுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப நீங்க இறங்கி அடிச்சு பண்ணி உங்களுடைய ஓட்டை கூட்டுறதுக்கான வழியை பண்ணணும். மாறாக அவர் வந்துருவார், அவர் வந்தாருன்னா சூப்பர். நான் என்ன சொல்ல வரேன், ரஜினி படத்துல ஒரு அமீர் கான் தேவைப்படுது, அது சூப்பர். அமீர் கான் இல்லாட்டாலும் அந்த படம் ஜெயிக்கணும். அப்பதான் அது தலைவர் படம். அமீர் கான் வந்தா தான் அந்த படம் ஜெயிக்கும்னா அது வந்து தலைவர் படம் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? தலைவர் படத்தில் நீங்கள் அமீர் கான் வச்சுக்கோங்க, நயன்தாரா டான்ஸ் வச்சுக்கோங்க, இன்னும் 15 இவர் சத்யராஜ் வச்சுக்கோங்க, நாகார்ஜுனா வச்சுக்கோங்க, உபேந்திரா வச்சுக்கோங்க, எல்லாரையும் வச்சுக்கோங்க. ஆனால் இவர்கள் இருந்தால் தான் தலைவர் படம் ஓடும்னு அது தலைவர் படம் இல்லை. அதுதான் சொல்லுவேன். நீங்கள் விஜய் அவர்கள் இல்லாமல் வெற்றி வந்துடும். விஜய் வந்தால் பரம சந்தோஷம், சூப்பர். விஜய் வந்தால் தான் வெற்றி வருங்கிற பிம்பத்தை இவர்கள் கட்டமைப்பது இவர்களுடைய பலவீனம். விஜய் அதில் தெளிவாக இருக்கார். இன்ட்ரெஸ்டிங்லி விஜயுடைய கட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா அவர் அமைதியா இருக்கிறார். அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இதை விரும்பவில்லை. அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய 3ஆம் கட்ட நிர்வாகம் தொண்டர்களும் அதை விரும்புகிறார்கள். இது நான் கிரவுண்ட்ல ஒரு பெரிய சேஞ்ச் பார்க்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு நீங்க போகணுமான்னா ஆமான்றாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அவருடைய எண்ணம் விஜய் முதல்வராக்குவதாக இருந்தது. இப்போது அவருடைய எண்ணம் திமுக தோற்கடிப்பதாக மாறி இருக்கு. அப்போ வந்து டிஎம்கே தோக்கடிச்சுன்னா ஃபுல் ப்ரூஃபா இருக்கணுங்க. நம்ம சாய்ஸ் எடுக்க முடியாது. முதல்ல நம்ம டிஎம்கே தோக்கடிச்சிரும், மற்ற நம்ம அப்புறம். இது தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. இதை கட்சிக்காரங்களே என்கிட்ட சொன்னது, ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள் அவங்க கூட இருக்கிறவங்களே சொன்னது. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சார் தளபதி தான் சார் சிஎம், தளபதி தான் சார் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு 2026 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சார் இந்த டிஎம்கே எப்படியும் வரவிடாமல் பண்ணும் சார்னு ட்ராக்கை முதல்ல மாத்துறாங்க. ஏடிஎம்கே கூட்டணி செஞ்சாலும் பரவாயில்ல சார், என்ன பண்ணாலும் பரவாயில்ல சார், ஏதாவது அப்போ வந்து அவங்களுடைய கோல் போஸ்ட் வந்து மாறிடுச்சு. ஏதாவது செய்யணும் திமுக தோணும். அப்போ இது வந்து கீழே மாறி இருக்கு. அப்போ அந்த குரலுக்கு வந்து விஜய் செய்யப்படுப்பாராங்கிறது அவருடைய முடிவு. தொடர்ந்து பார்க்கலாம் சார் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகருது அப்படின்னு. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Ranacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும். GT Holidays presents Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel.